பெஞ்சல் புயல் எச்சரிக்கையாக காசிமேடு, திருவெற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தொடர்பான விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் அசோக், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? தேவபிரியன், நேற்று இரவு முதல் தற்போது வரை மழை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதே போல காற்று வேகமும் கூடிக்கொண்டிருக்கு. இந்த திருவெற்றூர், எண்ணூர், அதே போல காசிமேடு இந்த திருவிழா பாத்தீங்கன்னா அளவு கடலுடைய சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அலைகளோட உயர்வு பகுதிக்கு மேலே எழுகிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. ஏற்கனவே சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகத்துல 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. அதே போல இந்த மீனவர்கள் விசைப்படகுகள், பைவப்படகுகள், அவங்களுடைய உறவுகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் மீன்வளத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் புயல் தாக்கம் இருப்பதால் டிசம்பர் 2 வரை மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே மீன்வளத்துறை அறிவித்துள்ளனர். மழைநீர் அதிகரித்து வீடுகளில் பாதிக்கப்பட்டால் வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கும் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் தனியார் திருமண மண்டபங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கு உணவு அளிப்பதற்காக அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தண்ணீர் எங்க தேங்கக்கூடிய இடத்திலே அதிக திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் அகற்றுவதற்காக தயார் நிலையில் வைத்திருக்காங்க. தற்போது வேசார்பாடி, திருவிக நகர், கொளத்தூர், பெரம்பூர், மணலி, எண்ணூர் இது போன்ற இடங்கள்ல மழை அதிகமாக வெறுத்து வாங்கி வருகிறது. தேவப்பிரியன்.